பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் அடைகிறேன். அருளாதர் இயேசு உங்களோடு கூட இருப்பாராக. யூ ஆர் நாட் ஃபர்காட்டன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 49:15 வாசிக்கிற பொழுது, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை என்று. ஐசாயா 49:15 says that, can a nursing mother forget her child? ஸ்திரியானவள் கர்ப்பத்தின் பிள்ளையை மறந்தாலும், even if she does, அவள் அப்படி மறந்து விட்டாலும் கூட, I will not forget you, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். God never forget you. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா சொல்வீங்களா? யூ ஆர் நாட் ஒன் இன் எ crowd. நீ அநேகரில் ஒருவன் அல்ல. யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மே forget you because you are one of the many. உன் நண்பர்கள் உன்னை மறக்கலாம், ஏனெனில் நீ அநேக நண்பர்களில் ஒருவனாயிருக்கிறாய். Your boss might forget you because you are one of the many. உன்னுடைய பாஸுக்கும் அநேகரில் ஒருவனாய் நீ இருக்கலாம். Your parents might forget you because they have another child. அவர்களுக்கு வேறு குழந்தைகள் இருக்கலாம். Your family members might forget you because they have any other family members. அவருக்கு வேறு அநேக குடும்ப உறுப்பினர்கள் இருக்கலாம். Your colleagues might forget you because you are one of the many. உங்களோடு கூட பணி செய்கிறவர்கள் உங்களை மறக்கலாம், ஏன்னா நீ அநேகரில் ஒருவனாயிருக்கிறாய். பட் நாட் ஜீசஸ் சே லைக் தட். ஆனால் இயேசு அப்படி சொல்லவே மாட்டார். பிகாஸ் யூ ஆர் த ஒன். நீ தான், நீ மட்டுமே என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், யூ ஆர் த ஒன். யூ ஆர் த ஒன். நீ மட்டுமே, நீ தான். He spent Jesus for you because you are one of the many. அல்லேலூயா. நீ அநேகரில் ஒருவனாய் இருக்கிறாய் என்று நான் சொல்லவில்லை. யூ ஆர் த ஒன். யூ ஆர் த ஒன். நீதான். ஆகவே பிதாவாகிய தேவன் இயேசுவை உனக்காக அனுப்பினார். He sent Jesus for you. He sent Jesus for you. உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன்னை அழகுபடுத்த, உன்னை சிங்காரப்படுத்த இயேசு கிறிஸ்து உனக்காக அனுப்பப்பட்டார். You are the one. Jesus dies for you. நீதான். உனக்காக மட்டுமே இயேசு கிறிஸ்து மரித்தார். You are the one whom loveth dearly. நீதான். உனக்காகவே அவர் உன்னை மிகவும் அதிகமாய் அன்பு செய்கிறார். என்னை உற்றார் மறந்தார்கள், பெற்றோர் மறந்தார்கள், பிள்ளைகள் மறந்தார்கள், நண்பர்கள் மறந்தார்கள், என் இனத்தார் மறந்தார்கள், என் ஜனத்தார் மறந்தார்கள். என் மனைவி என்னை மறந்து விட்டாள், யோபுடைய மனைவியைப் போல திட்டி தீர்த்து விட்டாள், என் புருஷன் என்னை மறந்து விட்டான் என்று நீங்கள் நினைக்கலாம். கூடவே கர்த்தரும் என்னை மறந்தாரோ என்ற கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், யூ ஆர் நாட் ஃபர்காட்டன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. ஒருவேளை இந்த எண்ணங்களோடு நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. யூ ஆர் நாட் ஃபர்காட்டன். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன எங்கள் பிதாவை இந்த நாளுக்கு ஆய்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தையை கேட்டு கண்ணீரோடு திக்கற்றவர்களாய் யாருமில்லை என்று அனாதையாய் நிற்பார்களானால் நீர் இவர்கள் கரத்தை பிடிப்பீராக. கரம் பிடித்து நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லும் சுவாமி. அப்படியாய் மறப்பதில்லை என்று சொல்லி மறவாமல் நினைந்து அற்புதங்களை செய்யப்படுற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மறவாமல் நினைந்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆம் தகப்பனே, என்னை மனதார நினைக்கிற தயவுக்காய் மக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை மறவாமல் நினைந்தருளி இவர்களை ஆசீர்வதியும். மறவாமல் நினைந்தல் இவர்களை பாதுகாத்தரும். மறவாமல் நினைந்தல் இவர்களை வழிநடத்தும். மறவாமல் நினைந்தல் இவர்களை அரவணைத்துக் கொள்ளும். மறவாமல் நினைந்தல் இவர்களோடு கூட இரும்.
மறவாமல் நின்றளி காரிய தடைகளை உடைத்து அற்புதங்களை காண பண்ணும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள வல்லநல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கதை நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்வீங்களா? நீங்கள் விரும்பினால் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் கேட்க விரும்பினால் எனக்காக, தேவ திட்டத்துக்காக, தேவராஜ்ய மேன்மைக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களை உருவாக்க, அவர்களை ஆவியிலே வளர்த்த, சுவிசேஷ ஊழியம் செய்ய அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். God bless you all. Amen.